ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட்ஸ் குசைன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஆனால் அது நார்மலாக இல்லாமல் அது ஒரு கோயிலில் கொடுப்பாங்க தெரியுங்களா, நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுப்பாங்க தெரியுங்களா, அந்த டேஸ்ட்டில் நம்ம வெண்பொங்கல் செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வெண்பொங்கல் செய்கிறதுக்கு 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் தலை தட்டி 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தால் இதே கப்பால் தலை தட்டி 2 கப்பு அரிசி போடணுங்க. அதான் கணக்கு. 1:2 ரேஷியோ தான் கணக்கு. ஸோ இதால் நான் 1 கப்பு குட்டி பருப்பு பயத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இஞ்சி, இங்கே பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது 3 கார்னிஷ் பண்ணுறதுக்குங்க. முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அது போக மிளகு சீரகத்தை அப்படியே போடாமல் நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பொடியாக போடும்பொழுது அது நெய்யோடு கலந்து அந்த அரோமா உங்களுக்கு அதே கோயில் டேஸ்ட்டில் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட டிப். ஆக்சுவலி இதை பொடி பண்ணி எடுத்திருக்கேன், மிளகு சீரகத்தை. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இது வெண்பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரத்தில் ரொம்ப மைல்டாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நாம் வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பை அதில் சேர்த்துடுங்க. இந்த பாசி பருப்பு ஒரு ப்ரௌனாக வேண்டாங்க, ஒரு மாதிரி மஞ்சள் கலர்லேருந்து நிறம் மாறுற அளவுக்கு இதை வறுக்கணும். இது வறுக்கிறதுக்கு ஒரு அரோமா வந்தால் போதும், கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். அந்த பாசிப்பருப்போட ஒரு ரியல் ரா ஸ்மெல் வரும், அதான் கணக்கு. பாருங்க, ஒரு அரோமா வரும், அதுதான் கணக்கு. இந்த அரோமா வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்பொங்கல் செய்கிறத நான் ஒரு
ஒரு இலுப்பு சட்டி, ஒரு குண்டாவில் செய்கிறேன். இந்த குண்டாவில் 1 கப்பு பருப்பு, 1 கப்பு அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணியும் 1 கப்பு பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணியும் விட்டுருக்கேன். ஸோ நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 8 டம்ளர் தண்ணி ப்ளஸ் 1 கப்பு பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப் பருப்புக்கு 3 டம்ளர் தண்ணினா ப்ளஸ் 3, கிட்டத்தட்ட 11 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிற இந்த ஸ்டேஜ்லேயே நாம் இப்போ வெண்பொங்கலுக்கு செய்ய தேவையான அளவுக்கான உப்பை நான் இன்றைக்கி கல்லுப்பு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த உப்பை இந்த தண்ணியில் போட்டிருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இந்த வெண்பொங்கல் நான் ஒலை வச்சா மாதிரி தான் செய்ய போகிறேன். இது பத்தாது இந்த உப்பு, உங்களோட தேவைக்கேற்ப மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற பருப்பையும் களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியையும் இதோட ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எப்படி தண்ணி தலைக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியை நான் இதோட ஆட் பண்ணுறேன். கையில் சுட்டுக்காமல் கொதிக்கிற தண்ணியில் ரொம்பவே பார்த்து பக்குவமாக ஆட் பண்ணுங்கள். நல்லா பக்குவமாக ஆட் பண்ணுங்கள். களைஞ்ச அரிசியை ஆட் பண்ணியாச்சு. இதோட களைஞ்சி வச்சிருக்கிற நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த பாசி பருப்பையும் ஆட் பண்ணணும். மொத்தமாக ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அரிசியும் பருப்பும் நல்லா தழைச்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு கார்னிஷ் பண்ண தேவையானதெல்லாம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம என்னென்னலாம் போட்டு இதை கார்னிஷ் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. இது நடுவில் செஞ்சு வச்ச பொங்கலை எடுத்துடுங்க. நான் யூஸ்வலி இந்த கேஸில் வச்சுக்க மாட்டேன். எடுத்துட்டு இப்போ நம்ம இதில் கார்னிஷ் பண்ண தேவையானதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம்.
இழுப்பு சட்டி நல்லா ஓரளவுக்கு கொதிக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், ரொம்ப ஊற்ற வேண்டாம் எண்ணெய். ஏன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு அந்த அரோமா அந்த ஸ்மெல்லை வந்து உங்களுக்கு எண்ணெய் கொடுக்காது, நெய் தான் கொடுக்கும். இது ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா தலைக்கட்டும். இப்போ இதோட நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகி வரணும். நெய் தான் இந்த மொத்த பொங்கலுக்கும் ஸ்மெல், இந்த மொத்த பொங்கலுக்கும் டேஸ்ட் நெய் தான் கொடுக்க போகுது. ஸோ நெய் ஒரு மாதிரி ரெடியாகி வரணும். நெய் உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதெல்லாம் ஒரு கிளறிக்கோங்க. இஞ்சியோட ஸ்மெல் உங்களுக்கு வரணும், அதுதான் அதோட எசன்ஸ். இஞ்சியோட ஸ்மெல் வரணும். இஞ்சி பொரிஞ்சால் அது ஒரு ஸ்மெல், அந்த ஸ்மெல் தான் மேட்டர்ஸ். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கெல்லாம் ஒரு கிங்கு மாதிரி இந்த மிளகு சீரகத்தூளை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பத்துச்சுன்னா பாருங்கள், பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கான மிளகு சீரகத்தூளை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, மிளகு சீரகத்துலேருந்தும் அந்த அரோமா, ஏன்னா மிளகு சீரகமும் நெய்யில் பொரியணும், அப்போ அந்த அரோமா வரும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது ஒரு தாளிப்பு பேன் எடுத்துக்கோங்க. இதில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பை இந்த மாதிரி 1-2 உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த உடச்ச முந்திரி பருப்பை இந்த நெய்யோட சேர்த்துருங்க. முந்திரி பருப்பு கருகாமல் பார்த்துக்கோங்க, சும்மா லைட்டாக பொரிஞ்சால் போதும். இங்கே பாருங்கள், லைட்டாக நுர வருது, அப்படியே முந்திரி பருப்பு புரிஞ்சிரும்.
இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி பருப்பு பொங்கல் கரைசலில் அது நல்லா குழஞ்சிருக்கான்னு பார்த்துங்க. நல்லா குழஞ்சி வரணும், அதுதான் கணக்கு. இந்த கரைசலில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், இஞ்சி, பச்சை மிளகா இந்த கலவையை அப்படியே கொட்டிடுங்க. அப்படியே கொட்டிடுங்க. கொஞ்சோண்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா கிளறிட்டு இந்த மிளகு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருந்தா தான் அந்த ஆஞ்சநேயர் கோவில் டேஸ்ட் உங்களுக்கு வரும். மிளகு சீரகத்தை நீங்கள் அப்படியேவும் தாராளமாக போடலாம், ஆனால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டோ அந்த அரோமாவோ வராது. இதை பொடி பண்ணி வச்சுருக்கணும். அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறத நல்லா கொட்டிடுங்க. கொட்டிட்டு நல்லா கிளறுங்க. இப்போது இதோட நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஆட் பண்ணிவிடுங்க. நெய் ஸ்மெல் போட்டு நல்லா கிளறுங்க. ஸோ வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. அதை அழகாக இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மிளகு சீரகம் வெளியில் தெரியாது, ஏன்னா இது கோயில் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகு சீரகத்தை பொடி பண்ணி போட்டிருக்கிறேன். இதை பாருங்கள், வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் வித் யோர் டேஸ்டியஸ்ட் சட்னி. ஸோ வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சுங்க. அதை அழகாக இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு மாற்றுங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மிளகு சீரகம் வெளியில் தெரியாது, ஏன்னா இது கோயில் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகு சீரகத்தை பொடி பண்ணி போட்டிருக்கிறேன். இதை பாருங்கள், வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. என்ஜாய் வித் யோர் டேஸ்டியஸ்ட் சட்னி. ஸோ
இந்த வெண்பொங்கலும் இந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.